இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அம்மா தலைவர் ஆட்சி அமையணும்னு சொல்லணும். இத வந்து ஹோம் மினிஸ்டர் சொல்லணும். இத வந்து பிரதம மந்திரி சொல்லணும். இத என்ன வந்து சொல்லணும்? தமிழ்நாட்டு என்ன சொல்லணும்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்லக்கூடாது. ஆ. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமையும். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கும். கூட்டணியில் எங்க கூட்டணியில் இருந்தாலும் அந்த ஆட்சி தான் அமையும்னு சொல்லணும். அத விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும், என்டிஏ ஆட்சி அமையும் இந்த சொன்னா இதய எப்படி? தேவெல்லாம் சேர்த்துக்கணுமா இப்படி? சேர்த்துக்கணும். தப்பு இல்ல. இதய தெய்வம் புரட்சித் தலைவர்னு சேர்த்துக்கணும். தப்பு ஒண்ணும் இல்ல. வாட் இஸ் த ராங்? இரும்பு மனிதர்னு சொல்றது இல்லையா சொல்லு பாப்போம். அதனால அது விஷயம் இல்ல. நான் தமாஷுக்கு சொல்லல. இது அதிமுக தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. பெரிய எதிர்ப்பே என்கிட்ட இருந்தா கிளம்பும். நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் நானு. கூட்டணி இருக்கட்டும், ஏதாவது பண்ணிக்கிட்டோம். அரசியல் வரும்போது கூட்டணி சேர்றதுங்கிறது இல்ல. இது எம்ஜிஆர் ஆட்சி, நீங்க அம்மா ஒத்துக்கலன்னா என்ன ஆட்சி சார்? அது தமிழ்நாடு மக்கள்கிட்ட போய் சொல்லுவோம். மூல முடுக்கெல்லாம் போய் சொல்லுவோம். இது வந்து தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி கூட்டணி இல்லைன்னு சொல்லுவோம். அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா. பி தி பாஸ். தேர்வின் மூலமா அதிமுகவுக்கு ஒரு ஆலிவ் பிரான்ச் கொடுத்து வாங்க நம்ம எல்லாம் ஒன்னா பழகலாம்னு சொல்றாங்களா பிஜேபியில? இல்ல, நிச்சயமா என்னுடைய நண்பர், வேண்டியவர். ஆனா அவர் எடுத்துட்டு ஒரு கொடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி. அதிமுக கொடி இல்ல. வளர்ந்தவர். இதன் மூலமாக உங்க ரத்தத்தின் ரத்தம் இல்ல. கொடி என்னவா இருக்கலாம், ரத்தம் தானே முக்கியம். அப்ப ஏடிஎம்கேல வந்து நிக்க சொல்லுங்களேன். அவரே அப்புறம் பிஜேபியில போய் நிக்கிறாரு. வாங்க சேர்த்துக்கலாம் தானே சொல்லிட்டு இருக்காரு அவரு. சார் வாங்க சேர்த்துக்கலான்றது வேற. நீங்க ஆட்சி அமைக்கிறது எங்க? அதிமுக ஆட்சியா இருக்கணும். அம்மா தலைவருடைய ஆட்சியா இருக்கணும். அம்மா ஆட்சின்னு சொல்லணும். அமித்ஷா கூட சொல்ல மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நீங்க ஃபோர்ஸ் பண்ணா கூட நயினார் நாகேந்திரனுக்கு ஜெயலலிதான்னு பேர் வராது, அம்மா தான் சொல்லுவார். அந்த மாதிரி ரத்தம் அவரு. எத்தனை காலம் போனாலும் அதிமுக நயினார் நாகேந்திர பண்ணையார் தான் தெரியும். பட் இப்பதானே அவர் பிஜேபியினுடைய உருவத்துல வரார். அது கலர் மாறும் பொழுது நாங்க மாத்திக்க முடியாது. ஆகவே அதை சொல்லாம அமைச்சாலும் கூட்டணி சக்சஸ் ஆகாது. 39 இடம் போன மாதிரி போயிடும். அதுக்கு முன்னாடி அலையன்ஸ் அம்மா வச்சு சொல்லிட்டு வச்சுட்டு அப்பயும் தோத்தோம் எல்லா இடத்தையும் நாங்க. அது மாதிரி போயிடும். அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, தொண்டர்கள் ஒட்டுமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஆமா, நான் கேட்கறது நியாயம் தானே. ஆண்ட கட்சி கிட்டத்தட்ட 55 வருஷத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமா ஆட்சியில் இருந்தது. ஆகவே உருவாக்கிய கட்சி, இங்க புகழ்பெற்ற கட்சி. நாளைக்கு இந்த ஒற்றுமையோட எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒற்றுமையா இருந்து அவரும் சேர்ந்து வந்தாருன்னா ரொம்ப மாபெரும் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி நீங்க ஜெயிக்கணும்னா அந்த கூட்டணியை வெல்லணும்னு சொன்னா அதுக்கு நேர் எதிர்ப்பா அதிமுகன்னு சொல்லணுமே தவிர பாஜகன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதுதான் இங்க வேர்ல்ட் வியூஸோட வித்தியாசம். திரு எஸ் ஓகே, அண்டர்ஸ்டுட். திரு நாகராஜ், நீங்க இன்னொரு பாயிண்ட் முக்கியமா குறிப்பிட்டீங்க. இன்னைக்கு பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு பாஜக போல ஒரு முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அங்க நடக்கக்கூடிய குழப்பத்தை நம்ம பார்க்கிறோம். சோ அந்த கட்சி இங்க பங்கேற்காதது கூட இங்க வந்து ஒரு ஃபைனாலிட்டிக்கு வராதோ இல்ல அதிமுகவுக்கான ரிசர்வேஷன் கூடுவதோ காரணமா இருக்கும்னு நீங்க பாக்குறீங்களா? யூ டிட் மென்ஷன் தட் பிரீஃப்லி. நிச்சயம் இல்ல இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா வந்து ஒரு பிளானா வந்து ஒண்ணு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்காங்க. அப்படி பிளான்ல வந்து ஒரு முக்கிய பிளேயர் இருக்கும்போது அந்த பிளேயர் போயிட்டாங்கன்னா மைபி போறாங்களா இல்லையான்னு தெரியல. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். முதல்ல அந்த இதுல வந்து அன்புமணி வராரா ராமதாஸ் அவர்கள் வராரா அப்படின்றது தெரியல. மைபி அன்புமணி அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். 2 பேரும் மூத்த அரசியல்வாதிகள் தான். அவங்க கட்சிக்கு ஏற்ற முடிவு அவங்க எடுப்பாங்க. பட் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணுமா இல்ல என்ன பார்க்கணும், அது கூட ஒரு சந்தேகமா இருக்கலாம். நான் ஐம் நாட் ரைட்டிங் ஆஃப் எனிதிங். இந்த இடத்துல வந்து இதனாலதான் அவர் வரல, அவர் வந்தது கரெக்ட், அவர் வந்தது தப்பு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. பட் என்னுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, ஏன் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று மெகா கூட்டணி ஒரு வாட்டி பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது எடப்பாடி அவர்கள் முரண்டு பிடிக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல இருக்கு. அவர் அதிமுக சுப்ரீம் யாருமே வந்து பிஜேபி வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் சிஎம் கேண்டிடேட் சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே அண்டர்ஸ்டுட் தட் இது வந்து ஏடிஎம்கே தான் வந்து இந்த ஆட்சி இது பண்ணும் அப்படின்றது எல்லாருக்கும். இது ஜெயிச்சதுன்னா ஏடிஎம்கே தான் சீஃப் மினிஸ்டர் வச்சிருப்பாங்க. ஒருவேளை நம்பர்ஸ் குறைஞ்சா பிஜேபி மற்ற கட்சி யார் இருக்காங்களோ அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. நோ டவுட் இன் தட். பட் நீங்க பார்க்க வேண்டிய பார்வை என்னவா இருக்கு? இதுக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணி வச்சும்போது தமிழ்நாட்டில் அது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போல்லாம் அழைக்கப்பட்டது? 21 அழைக்கப்பட்டதா, 19 அழைக்கப்பட்டதா, செல்வி ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும் போது அழைக்கப்பட்டதா, திமுகவோட கூட்டணி வைக்கும் போது அழைக்கப்பட்டதா? யார் இங்க பிரதான பார்ட்னரோ அந்த கட்சி பேர் சொல்லி தானே அழைக்கணும். அது வேற பேர் சொல்லும் போது இயல்பாவே அது ஒரு ஃபிரிக்ஷன் தானே.
இந்த நிலையில ஒரு காட்சியை இது விவரிச்சிருக்கலாம். இப்போ நீங்க இது- பாஜக தலைமை அலுவலகத்துக்கு கமலாலயத்துக்கு மேலுடைய பார்வையாளர்கள் ஒருவர் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி வரக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கணும். திரு நாகராஜ் ஓட்டியோ கோஹெட். சார் இது ஃபிரிக்ஷன் கிடையாது சார். இந்த ஃபிரிக்ஷன் மைட் பி என்னன்னா வந்து இந்த ஸ்டேஜை வந்து என்டிஏ உருவாக்குறதுனால, ஐ மீன் டெல்லி இதுல இருந்து உருவாக்குறதுனால ஸ்டேஜ் போட்டதுனால என்டிஏவா இருக்கலாம். நீங்க எந்த மேடைக்கு எங்க போனாலும் அது அதிமுக கூட்டணி தான் இல்ல தமிழ்நாட்டில். திரு அமித்ஷா என்ன சொன்னாரு? டெல்லி பார்வை- ஒரு பக்கம் பேசிக்கிட்டே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் தானே சொன்னாரு. சரி, டெல்லியில இருந்து அது ஒரு என்டிஏ goodwill தானே gesture-ஆ? வந்து அதிமுக இருக்கு. குட்வில் ஜெஸ்டர் தான். என்டிஏல இருந்து நீ அதிமுக கட்சி ஆட்சி அமைந்தால் அது என்டிஏ ஆட்சி தான். யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்டிஏ கூட்டணி தானே அவங்க இருக்காங்க. சரி, இந்திய கூட்டணியில இருந்து தானே வந்து இங்க ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. ஸோ டெல்லியில இருந்து பார்க்கும்போது இந்திய கூட்டணி தான். இல்ல எப்பவுமே சார், தமிழ்நாட்டுல சொன்னாங்க. யாராவது இந்தியா கூட்டணி ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்களா? செல்வ பிறந்தகை சொல்றாரா, இல்ல ராகுல் காந்தி சொல்றாரா, மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி இல்ல திமுக ஆட்சின்னு சொல்றாங்க? இல்ல நீங்க ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது இந்திய கூட்டணி அங்க நல்லா ஜெயிச்சிருக்கு அப்படின்றத சொல்றாரு. நான் சொல்ல டெல்லி பார்வையில பை நேமிங் இது என்டிஏன்னு சொல்றாங்க. ரைட், டெல்லி பார்வை இது பூன்னு NDA சொல்லலாம், alliance பொய் அப்படின்னு பொண்ணு சொல்றாங்க. சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லாங்கிறீங்க. அப்படி சொல்லல சார். நான் சொல்றது டெல்லி பார்வையில இது என்டிஏ அலையன்ஸ் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இதுல ஏதாவது என்டிஏக்கு வேற பேரா வைக்க முடியும், இந்த இடத்துல வேற எதுவும் வைக்க முடியாது. ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க அப்படிதானே பார்க்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி ட்ரமாட்டிக் டெவலப்மெண்ட்ஸ். திரு அமித்ஷா பத்திரிகையாளர்களை சந்திப்பார்னு சொல்லப்பட்டது. அது எப்பொழுது நடக்க போகுது? அதற்கு முன்னதாக முக்கியமான சந்திப்புகள் இருக்கா? திரு நாகராஜ் சொல்வது போல திரு அமித்ஷாவுடைய பயணமும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலான்னெல்லாம் பேசப்படுது. அது அந்த வேளையில முக்கியமான வேற சந்திப்புகள் ஷெட்யூல் ஆகுதாங்கிறதெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் முக்கியமாக பார்க்க